ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ஸ்திரமாக மனதை வைத்துக்கொண்டு செயல்பாடக்கூடிய உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்கர நிவர்த்தி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை தருவதாக அமைகிறது. ஸோ அப்போ நிறைய 23ஆம் தேதியிலிருந்து நன்மைகள் நீங்கள் எதிர்நோக்கலாம். கல்யாண விஷயங்கள்லாம் தடையாக இருந்தது, அதெல்லாம் தடையெல்லாம் நீங்கிடுச்சு. குழந்தைகள் வாழ்க்கையிலே முன்னேற்ற தடைகள் நிறைய இருந்தது, அதெல்லாம் நீங்கிடுது. வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தடைகளாக இருந்தது, அதெல்லாம் நீங்கிடுது. கொடுத்த கடன் சிக்கலில் இருக்குது, கடன்லாம் ரொம்ப மனசில் அமுக்கமாக இருக்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, இப்படி கவலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் என்ற அக்ஷ நட்சத்திரத்திலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் வரைக்கும் போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பாரு. நீங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களோ அந்த யோசனை பிரகாரம் லைஃப் நிறைய மாற்றி கொடுப்பாரு. முருகனை வழிபடுறது இந்த வாரம் ஃபுல்லாக முருகன், துர்கை, பைரவர், பூமாதேவி இவங்களெல்லாம் வழிபட 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 ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றுவதனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை வழிபட அரளி மாலையென அர்ச்சனை செய்ய எழுச்சிமிக்க பல விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். அது முக்கியமாக இந்த கடன் அடைப்பது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் செஞ்சீங்கன்னா அது இந்த வாட்டிக்கு வரக்கூடியது அஷ்டமியோடு சேர்ந்த செவ்வாய்க்கிழமையிலையும் 21ஆம் தேதி துர்காஷ்டமி அன்று வரக்கூடிய அன்று கடன் அடைத்தீர்கள்னால் கடனும் அடையும். அதனால் வெற்றிகள் உங்களுக்கு நிறைய பன்மடங்காக பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இந்த வாரம் முழுக்க துணை புரிந்து கொள்ளுங்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.